ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். என்னோட நீண்ட நாள் ஆசை, என்னுடைய சின்ன ரொம்ப குட்டி பிள்ளையாக இருக்கும்போது நான் ஒரு கேஜியோ ஏதோ ஒன்று ஒரு ஸ்கூலில் அது வந்து 6 வயசு வரைக்கும் தான் அந்த ஊரில் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஊரில் இருக்கும்போது நான் ஒரு ஸ்கூலில் படித்தேங்க. கேஜி மட்டும்தான் படித்தேன். கேஜி ஃபஸ்ட்டு வரைக்கும் படித்தேன். இன்னும் எனக்கு அது நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போ அவங்க வந்து ஒரு தோட்டம் வச்சுருந்தாங்க, வீட்டுக்குள்ளேயே ஒரு தோட்டம் குட்டியாக. அந்த தோட்டம் முழுக்க வந்து குட்டத்தக்காளி அப்படின்னு நாங்கள் சொல்லுவோமா, அது ஆரஞ்சு கலர். அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லி பறித்து கொடுப்பாங்க. நாங்கள் சாப்பிட்டுக்குவோம் அந்த மிஸ் கொடுக்குறத. அதுக்கப்புறம் நான் வந்து இவ்வளோ நாள் ஆகிட்டு, எனக்கும் 53 வயசு ஆகிட்டு, குட்டத்தக்காளியே எங்கேயுமே பார்க்க முடியல. இப்போ நான் தோட்டத்தில் வளர்க்குறதெல்லாம் கருப்பு குட்டத்தக்காளி. அது மாதிரி வியாபாரம் பண்ண வர்றவங்களும் கருப்பு தான் கொண்டு வராங்க. சிவப்பு, அது ஆரஞ்சு கலர் கிடைக்கவே மாட்டேங்குது. அதை சாப்பிட்ட அந்த ஃபீல் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. நிறைய பேர்கிட்ட விதை கேட்டேன். பட் அந்த 5 ரூபா கவர் அனுப்பி தர சொல்கிறாங்க. எனக்கு அனுப்புறதுக்கு நேரமே இல்லைங்க. கவரே வாங்க நேரம் இல்லை. அவங்கக்கிட்டே சொல்லிகிட்டே இருக்கேன், ஆமாம் கேட்டல்லங்கிறாங்க. கேட்டேன் ஆமாம், ஆனால் வாங்கி தரவே இல்லை. அவங்களும் மறந்துடுறாங்க, நானும் மறந்துடுறேன். டைமே இல்லை. ஸோ எனக்கு வந்து கிடைக்கவே இல்லைங்க. அப்புறம் பார்த்தா, நான் தான் சொல்லியிருக்கேன்ல, நமக்காக ஒரு சகோதரி இருக்காங்க. அவங்க நான் என்ன மனசில் நினைக்கிறேனோ அதெல்லாம் நிறைவேற்றி வச்சுருவாங்க. டீச்சர், நான் வந்து ஒரு இடத்துக்கு போனேன்னா இது நின்றுச்சு அப்படின்னு சொல்லி குட்டியாக ஒன்று பிடிங்கிட்டு வந்து தந்தாங்கங்க. இங்கே பாருங்கள், அழகாக பூ பூத்துட்டா சரிங்களா. இப்போ இன்னும் கொஞ்சம் நாளையில் நான் ஆரஞ்சு கலர் மணத்தக்காளி பழங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிருவேன். ஒரு தடவை நம்ம வளர்த்துட்டோன்னா, இப்போ பாருங்கள், நான் வந்து விதைகளே போடுறது கிடையாது. எங்கே பார்த்தாலும் எங்கள் வீட்டில் வந்து கருப்பு மணத்தக்காளி இப்போ மட்டுமே 3 தொட்டியில் இருக்கா. ஏற்கனவே 2 தொட்டியை பிடுங்கி போட்டுட்டேன். எவ்வளோ தான் வளர்க்குறது? பழம் சாப்பிட்றேன், வத்தல் சாப்பிட்றேன். அதுக்காக தான் எப்போயாவது தான் கீரை சாப்பிட்றோமா. ஸோ அதனால் பிடுங்கி போட்டாச்சு. இப்போ இவளையும் எல்லா தொட்டிலையும் களைச்செடியாக வளர்கிற அளவுக்கு விதை விடணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பறித்து நான் இனி ஆரஞ்சு கலரும் பறித்து சாப்பிட ஆரம்பிச்சிருவேன். எத்தனை பேருக்கு ஆரஞ்சு கலர் இருக்குது, கருப்பு கலர் இருக்குது, எது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். வரும் நாட்களில் நான் பட்ட கஷ்டம் என்னுடைய உறவுகள் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக வருங்காலங்களில் ஆரஞ்சு கலர் விதையும் எடுத்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, இருட்டிடுச்சு, நான் கீழே கிளம்புறேன். இன்றைக்கி சீக்கிரம் வந்ததுனால உங்கள்கிட்ட கொஞ்சம் நல்லாவே பேசியாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். என் செல்லக்குட்டிகள்கிட்டையும் பேசி, என்னுடைய அன்பு உறவுகள்கிட்டையும் பேசினதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ஓகே.